ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு ப்ராடக்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்க்குறீங்களா? என்ன ப்ராடக்ட்டுன்னு உள்ளே எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியாது. இந்த ப்ராடக்டை நான் வாங்கலை. என் ஃப்ரெண்டு இதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே பாக்ஸை வச்சு உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம கெஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கரண்டியாக 8 இருக்குது. அதுதான் பேன். ஸோ 8 பேன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு பேன் கேக் செய்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் பார்த்திங்கன்னா தாம்சன் ரெக்லெட் 4-in-1. இதோட வோல்டேஜ் 1100 வோல்டேஜ் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் இந்த ஆடு மாடு இதெல்லாம் மேய்ப்பாங்கள்ல, அவங்க மலைக்கு, அதாவது சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலையில் அவங்க போவாங்களாம். போகிறப்ப அவங்களுக்காக சில சீஸ், அப்புறம் ரொட்டி துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு எனர்ஜி தேவை. அப்போ அவங்க ஒரு கேம்ப் ஃபயர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து இந்த மாதிரி நடுவில் தீயை பொருத்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கொண்டு வந்திருந்த சீஸ் மெல்ட் ஆகி அப்படியே உருகிட்டு வந்துட்டு இருந்துச்சான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. சீஸ் இப்படி உருகிருச்சு அப்படின்ட்டு. அதை அப்படியே பொட்டேட்டோ மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்த்தாங்களாம். டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சான். ஸோ இந்த மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே அவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி சீஸை மெல்ட் பண்ணி சாப்பிட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ அப்படின்றது நிறையா வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு வெளியவே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. சம்மர்னால் வெளியே கூட உட்காந்துக்கலாம். ஆனால் வின்டர் டைமில் வெளியே போகிறதே ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இப்போ இந்த மிஷின் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இது ஃப்ரான்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் இது இந்த மிஷின் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இப்போ இந்த மிஷின் என்ன பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிளே உட்காந்துக்கலாம். அது மாதிரி கீழே நிறையா பேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சீஸை மெல்ட் பண்ணிக்கலாம், சிக்கனை க்ரில் பண்ணிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ரில் பண்ணிக்கலாம். ஷ்ரிம்ப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் க்ரில் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் கொண்டு வந்த மிஷின் இது. இந்த பாக்ஸ் பற்றி நீங்கள் எல்லாருமே இப்போ நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்கன்னா மேனுவல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேனுவல் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம மேனுவலை படிக்கவே மாட்டோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்காரவங்க தான் உள்ளே எப்படியெல்லாம் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது எல்லா ஐடியாஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மேனுவலை நீங்கள் செக் பண்ணிடுங்க ஒரு தடவை. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 சைடுமே கார்ட்போர்டில் சூப்பராக நல்லா அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகாத மாதிரி நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு நீட்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, 2 சைடுமே சூப்பராக கார்ட்போர்டில் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்டோட சேஃப்லேயே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே இந்த மாதிரி பத்திரமா எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்தியாவிலே கிடைக்கிது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ப்ராடக்ட் சைஸுக்கே அழகாக இந்த கார்ட்போர்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. நல்ல கெட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இது ப்ராடக்டை மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே ஏற்கனவே பாக்ஸில் பார்த்தோம்ல ஸ்டோன். ஸோ பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸ்டோன் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. இந்த ப்ராடக்ட்லேயே அதிகமாக வெயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனு தான். ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாமா? உங்களை மாதிரியே எனக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குது இந்த மிஷினில் அப்படின்றது ஸோ இப்போ நம்ம கவரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அடியிலேயும் ரொம்ப சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்றோட ஒன்று ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, அதுக்காக பார்த்து சூப்பராக
பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர் வந்து நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஒவ்வொரு இந்த மாதிரி இந்த பிளேட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இவங்க வந்து கவர் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கிரில் பண்ணுறதுக்கான தட்டு. ஸோ ட்ரே, இந்த கிரில் பண்ணுறதுல வந்து இந்த சைடாக இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கிரில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரிப் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடுத்து என்ன இருக்குன்னா, அடுத்த ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெளியே அந்த பாக்ஸில் பார்த்தோம்ல, அதுதான் இந்த ட்ரே. பார்த்திங்கன்னா பேன்கேக். வாவ், இதுக்கும் வந்து சூப்பராக வந்து அடியில் வந்து நல்லா அட்டை வச்சுருக்காங்க. அட்டை வச்சு சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதையும் வந்து கவரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மெட்டல் தான், நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் பிளாஸ்டிக்கே மிக்ஸ் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து மெட்டல் நான்ஸ்டிக் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சேஃப் தான். இப்போ வந்து இதில் தான் பேன்கேக் 1 2 3 4 5 6 பேன்கேக்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். அதுக்காக ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுதான் வந்து பேஸ், அதாவது வந்து கீழே இருக்கிறது, கீழே வந்து கிரில் பண்ணுறதுக்கான அந்த ஃபயர்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பேஸ் வந்து இது தான். ஸோ இப்போ வந்து அதையும் வந்து அழகாக கவர் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த இதில் வந்து அழகாக வந்து கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த கவரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பார்த்தே வந்து கவரை வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ப்ளக்கு, அதாவது வந்து வயர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த 8 பேன் வந்து வெளியே பார்த்தோம்ல, ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வச்சு அழகாக வந்து அவங்க வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுது எந்த ஐட்டம்ஸ், அதாவது வந்து எந்த பேனுமே வந்து வெளியே போக சான்ஸே இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்மளும் வந்து பேன் வந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா வந்து அங்கே தான் வந்து அந்த கிரில் பண்ணுறதுக்கான கம்பி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து அந்த பேன் வந்து எடுங்க. இப்போ பேனும் வந்து சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 பேன் பார்த்தோமா, 8 பேனுக்குமே வந்து அழகாக தனித்தனியாக வந்து அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பேனோட கவரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேன் வந்து நிறைய இடத்துல நான் பார்க்குறப்ப அது பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு. பட் இந்த பேன் பார்த்திங்கனாலே வந்து சூப்பராக மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து உங்களுக்கு கையில் பிடிக்கிற இடத்துல சுடாத மாதிரி அழகாக அந்த இடத்துல வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து குட்டி பேனாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும். ஏன்னா அதாவது வந்து ரொம்ப வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதே மாதிரி 8 பேன் இருக்குது. 8 பேனையுமே வந்து அந்த கிரில் அந்த கம்பியிலேருந்து நம்ம வந்து தனியாக வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கவரில் வந்து எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் பேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல, கீழே வந்து ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வயர் பார்த்திங்கன்னா வந்து ஓகே, நம்மளுக்கு தேவையான அளவு தான் வந்து வயர் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சிறுசுன்னு சொல்ல முடியாது, கரெக்டான அளவுக்கு தான் வந்து வயரும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா க்ரீன் கலரில் வந்து அந்த கிரில் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரே வந்து இது மேலே வைக்கிறப்ப அழகாக வந்து ஃபிட்டாக உட்கார்ற மாதிரி வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேன்லாம் வந்து பேன் சைஸுக்கே ஏற்றாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து அடியில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கீழே உட்கார்ற மாதிரி 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த பட்டன் மட்டும்தான் நடுவில் வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. பார்க்க ரொம்ப சிம்பிளாக அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சைடில் பார்த்திங்கன்னா அந்த பிராண்டு நேம் என்னன்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மினிமம் மேக்ஸிமம். அப்போ வந்து ஒரு லைட் வேறு இருக்குது. அது வந்து லைட் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இங்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி அப்படின்றத வந்து மேனுவலை வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 4 in 1ன்னு சொல்லியிருந்தாங்களே, அதாவது வந்து அட் அ டைமில் 4ஐயுமே வச்சு நம்ம வந்து குக் பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது. அட் அ டைமில் வந்து ஒரு ட்ரே அந்த மாதிரி தான் வச்சு இதில் வந்து குக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலை பார்த்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அழகாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த
மேனுவலை பார்த்தாலே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேன்லாம் வந்து நம்ம அப்போதே வந்து வெளியே எடுத்து வச்சோம்ல, ஸோ எல்லாத்துக்கும் அழகாக இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா கவரையுமே கட் பண்ணி அழகாக வந்து இந்த பேன்லாம் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அங்கே போய் வந்து அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இத்தனை நாள் வீட்டில் கூட யார் வீட்டில் இருந்திருக்காது, எங்கள் வீட்லேயும் இது வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு, இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பார்க்குறதப்ப வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் வந்து நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் வந்து இதை வச்சு உங்களுக்கு வந்து சிக்கன் எப்படி கிரில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேயே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது, ஆனால் வேறு பிராண்டு நேமில் வந்து இருக்குது. ஸோ எதுனாலும் ஓகே, எல்லாமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேனோட எல்லா கவரையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சூப்பராக பேன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக்னாலும் யூஸ் பண்ண பயப்படணும். ஸோ இது பிளாஸ்டிக்கே இல்லை, இது சூப்பரான மெட்டல் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து நான்ஸ்டிக்னால சில இடத்துல ஸ்க்ராச்சஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஒட்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப வந்து க்ளீன் பண்ணுறப்ப எதையும் தேய்ச்சலாக க்ளீன் பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக சோப் வாட்டரில் க்ளீன் பண்ணாலே போதும். ஓகே, இன்னொன்று வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண வந்து மறந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன். அதைத்தான் இப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதே மாதிரி நல்லா அழகாக இதுக்கும் வந்து தனியாகவே வந்து அவங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அந்த டேப்பில் வந்து சிசரை வச்சு அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ஸ்டோன் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியுது. இப்போ இந்த கவரெல்லாம் வந்து எடுத்துருங்க. இந்த சைட்லேயே கவர் இருக்குது போல், அதையும் எடுத்துருங்க. வா, ஒயிட் கலர் வந்து மார்பிள் ஸ்டோனு சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா ஷைனிங்காக வேறு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவரை பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இதுதான் வந்து பேக் சைடு வந்து லைட்டாக கொஞ்சம் சொரன்னு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடு பாருங்களேன், ஃப்ரண்ட் சைடு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடுலலாம் வந்து எண்ணெயெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணுறப்ப ஸோ வெளியே வடியும்ல, அதெல்லாம் வடியாத மாதிரி அழகாக அங்கனுக்குள்ளே வந்து கட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டோனோட வெயிட் வந்து பயங்கரமாக இருக்குது, நம்ம தூக்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்தளவு ஸ்டோனு நல்ல வெயிட்டு பாருங்களேன். இன்னும் கண்டிப்பாக அந்த ஸ்டோனில் வந்து நான் வந்து குக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி குக் ஆகுதுன்றதுக்காக. பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டிங்கே அழகாக இருக்குது பாருங்களேன், எண்ணெய் வந்து வெளியே போகாத மாதிரி. ஓகே, இதுதான் வந்து பேஸ். இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல மின்னு மேக்ஸ், அது மட்டும்தான் வந்து நாப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த கிரில் கம்பியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டு, அதாவது வந்து நம்ம வைக்கிற ட்ரேலாம் வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த பேன் வந்து அழகாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்களே அந்த இடத்துல வந்து அழகாக வந்து அந்த பேன் வந்து வரிசையாக வந்து நம்ம அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ இந்த பேனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸை வந்து அழகாக மெல்ட் பண்ணுறது. ஸோ சீஸ் மட்டும்தான் மெல்ட் பண்ணுறது அப்படின்னு இல்லை, உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து இதில் பீஸா கூட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் குக் பண்ணி சீஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இதில் எப்படி குக் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அழகாக வந்து அவங்க வந்து அந்த பேன் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சரியாக வைக்கலாட்டினா லைட்டாக இந்த மாதிரி சாயும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க டிசைனே சூப்பர் தான். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள், நல்லா ஃபிட்டாக கரெக்டாக வந்து நிற்கும். நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்ற பயமே தேவையில்ல. நம்ம வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக ஒரு இடத்துல வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா 8 பேர்கிட்ட வந்து சாப்பிடலாம். 8 பேருக்குமே வந்து குட்டி குட்டி பேன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபாக வந்து நம்மளுக்கு என்ன தேவை
அதை வந்து நம்ம சீஸ் கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக என்ன தேவையோ அதை குக் பண்ணுறதுக்காக தான் இந்த பேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக் செய்யலாம். கீழே வந்து சீஸ் மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்கும், மேலே வந்து நம்ம பேன் கேக் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்காக தனியாக வந்து ஒரு ட்ரே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து அழகாக ஃபிட் ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். பாருங்களேன், இந்த மாதிரி ஃபிட் ஆகிடுச்சுன்னா ஓகே. அதையும் நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குக் பண்ணுறப்ப மூவ் ஆகாமல் இருக்கும். எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6 பேன் கேக் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். பேன் கேக் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மினி தோசை இல்லை ஊத்தாப்பம் எதுனாலும் வந்து இந்தியன் ஸ்டைலில் குக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிரில் ட்ரை. இந்த இதில் தான் வந்து சிக்கன் எல்லாமே கிரில் பண்ணுறதுக்கு. சிக்கன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஏன்னா சிக்கன் இல்லாமல் மீன், அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் என்னன்னாலும் கிரில் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், அப்புறம் வந்து கார்ன் எல்லாமே வந்து கிரில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரிப்பு அதெல்லாம் வந்து இதில் வந்து செஞ்சுக்கலாம் இந்த ட்ரேயில். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து வைங்க. ஏன்னா ஸ்டோன் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து எப்படி வந்து வைக்கணுன்றதை வந்து மேனுவலில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்கு, அந்த சைடு தான் வந்து மேலே வரணும். ஸோ மிச்சதெல்லாம் வந்து அடியில் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து செட் பண்ணுறது. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி குக் பண்ணுறதுன்றதை வந்து காமிக்க போகிறேன். அதனால நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிவைஸ் வச்சு, இந்த மிஷினை வச்சு நீங்கள் என்னென்னலாம் வந்து குக் பண்ண முடியுன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து அழகாக வந்து சிக்கனை கிரில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.